நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. GK மூப்பனார் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் NDA தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். அப்போது மரியாதை செலுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் முன்னிருந்து மரியாதை செலுத்தினர். அப்போது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்னிருந்தார். இதை கண்ட எடப்பாடி பழனிசாமி அவரை முன்னுக்கு அழைத்தார். கடந்த சில மாதங்களாக அண்ணாமலை மற்றும் எடப்பாடி இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த தருணம் அதை முறியடித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியை பாஜகவினர் அனைவரும் தங்களது உயிரை கொடுத்தாவது முதலமைச்சராக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா முன்னிலையில் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அருகில் வரும்படி அழைத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று விமர்சிக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி கைகோர்த்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் என்று ஒன்று சேரவில்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அதிமுக, பாஜக மட்டுமில்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட NDA கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்று இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.